அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. This again this is a traditional collection. திருப்பி ஒரு டிஃப்ரெண்ட் கலர், ஜென்ரலாக உள்ள கலர் இல்லாமல் இது வந்து ஒரு இட்ஸ் a grey and a walnut color mixed. ஸோ இந்த கலர், இந்த பர்டிகுலர் கலரும் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். வார்ம், டஸ்கி, எல்லாருக்குமே ஃபேர், மூணு இதுக்குமே இந்த டோன் வில் பி வெரி நைஸ். ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக ஐ ஃபீல். பட் பண்ணுறவங்க என்ன சொல்ல போகிறாங்க, பட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்வாங்க. எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஹை நெக் போட்டுட்டு தச்சு போட்டாலே ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி நீட் லுக் ஃபார் அ சில்க் சாரீ எஸ்பெஷலி. பாதி செலிப்ரிட்டிஸோட ஸ்டைலிங் பார்த்தீங்கனாலே தே ஒன்ட் ஹாவ் டூ மச் ஆஃப் ஒர்க். இப்போ கூட ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு படத்தில் போட்டிருந்தாங்க. அது வந்து they were telling me to recreate it. விண்டேஜுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஒரு டக்குன்னு வந்து இதை எடுத்து போடுற அளவுக்கு they not having that confidence. ஆக்சுவலாக இதுக்கு நிறைய ஹெவி ஜுவல்லரி போடலாம். You can go for a bigger jhumka and all because the saree is a little simple. You can do a lot of work in the jewels. இப்போ வந்து இதுக்கு நடுவில் you can go for a tanjore painting work. Okay. ஸோ வந்து ஒரு நம்மளோட இந்த ராயல் கலெக்ஷன்ஸை விட இந்த மாதிரி இதில் வந்து when you wear அடிகை, இது இட்ஸ் a very vintage and traditional look. ஸோ இதுக்கு அடிகை போடும்போது it look very nice. This again this is a traditional collection. திருப்பி ஒரு டிஃப்ரெண்ட் கலர், ஜென்ரலாக உள்ள கலர் இல்லாமல் இது வந்து ஒரு இட்ஸ் a grey and a walnut color mixed. ஆக்சுவலாக வந்து அந்த டோன் வந்து மேலே இருக்கும், அந்த வால்நட் கலர் டபுள் டோனு, பட் கிரே உள்ள வந்து இட்ஸ் a dark grey வித் ஒரு டார்க் பிரிஞ்சால் கலர், டார்க் கத்திரிக்கா கலர். ஃபுல் பாடி இட்ஸ் a plain, இட்ஸ் a very traditional. அண்ட் அதில் வந்து you have this horse, elephant with that creeper pattern, that வங்கி பேட்டர்னோட திக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த கோபுரம் பேட்டர்ன் வரும். இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ. அண்ட் அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். ஒரு பிளைன் சாரியை என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த இன்ட்ரிகேட் பார்டர்ஸாக தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ இதில் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு கோ வித் த பாடி பிகாஸ் ஆஃப் த கலர் இட் செல்ஃப் இஸ் வெரி நைஸ் அண்ட் த பல்லு இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல். இது வந்து செக்ஸில் உள்ள வந்து மயில் அண்ட் தட் கமலம் புட்டா வரும் இந்த செக்ஸ்குள்ளேயே. ஸோ இந்த கலர், இந்த பர்டிகுலர் கலரும் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். வார்ம், டஸ்கி, எல்லாருக்குமே ஃபேர், மூணு இதுக்குமே இந்த டோன் வில் பி வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி கலர் ஒரு யூனிவர்சலாக இருக்கிற ஒரு எல்லாருக்குமே டீப் டோன் கூட திஸ் வில் பி வெரி நைஸ். அண்ட் இந்த ப்ளவுஸ் பிளெயினில் இது யூ கேன் கோ ஃபார் அ பஃப் ஸ்லீவ். ஓகே, இதுதான் ப்ளவுஸ். ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கே, இது வந்து உள்ள வருது. ஸோ ஓகே இன்சைட் யா. ஓ, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். டு யூ ஹேவ் இந்த ஒரு பர்டிகுலர் சாரிக்கு எனி இன்ஸ்பிரேஷன்? இது வந்து ஆக்சுவலாக வந்து கலர் தான். இந்த கலர் ரொம்ப நாளாக பண்ணுன்ட்டு ஒரு இது இருந்தது, தட் கிரே அண்ட் தட் வால்நட் கலர் மிக்ஸ்ட் அந்த ஹியூவில். அண்ட் எது போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் பர்பிள் வாஸ் வெரி நைஸ். அண்ட் தென் இது எல்லாமே வந்து மை மம் இஸ் அ ஃபேன் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் அ கலர்ஸ். ஷீ ஆல்வேஸ் வேர்ஸ் திஸ். ஐ ஹவ் சீன் ஹர் வேரிங் இந்த மாதிரி கலர்ஸ். இப்போ எங்கள் வீட்டிலே கேட்டிங்கன்னா இந்த சாரியை பார்த்தாலே எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க, அவங்க ஸ்டைல் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்கனே கூட வச்சுக்கலாம். ஷீ இஸ் மோர் ஆஃப் திஸ், இந்த மாதிரி ஒரு மைல்டு டோன் ஆஃப் பாடி வித் அ நைஸ் டார்க் கலர். ஸோ அது எடுத்துகிட்டு தான் ஐ தாட் ஓகே ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாம், பர்பிள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது தான். இதுக்கு ஒரு ஸ்டைலிங்னா இதுக்கு வந்து யூ கேன் கோ ஃபார் அ பஃப் ஸ்லீவ் வித் திஸ். இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே வர மாதிரி ஒரு பஃப் வருதில்ல, யூ கேன் கோ வித் தட். அண்ட் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி போட்டால் லுக் வெரி நைஸ். அண்ட் நவடேஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வருதுன்னா அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப நாளாக நமக்கு வந்து நிறைய இது வந்து நிறைய ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. தே ஸ்டிக் டு ஒன் திங்ல. இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இட்ஸ் ஓவர் ரேட்டட் அண்ட் ஒரு பேட்டர்ன் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குன்னா என்ன பேட்டர்ன்ஸாக இருக்கும்? ஆக்சுவலாக வந்து அதை சொன்ன மாதிரி
ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் ஓவரேட்டடாக ஐ ஃபீல். பட் பண்ணுறவங்க எதாவது சொல்ல போகிறாங்க. பட் ஐ ஃபீல் இட்ஸ் பிகாஸ் நிறைய பேர் தே லைக் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்வாங்க. பட் ஐ ஃபீல் தட்ஸ் பிட் ஓவரேட்டட். ஐ டோன்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஸோ நைஸ். அதுக்கு பிளெயின் ப்ளவுஸ் செல்ஃப் வில் பி நைஸ்ன்ட்டு எனக்கு தோணும். அண்டர் ரேட்டட்னு அதை சொன்னல, பிளெயின் ப்ளவுஸஸ் ஆர் வெரி அண்டர் ரேட்டட். பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வென் இட் கம்ஸ் டு சாரீஸ். எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஹை நெக் போட்டுட்டு தச்சு போட்டாலே ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி நீட் லுக் ஃபார் அ சில்க் சாரீ எஸ்பெஷலி. ஸோ அதுதான் ப்ராப்ளி இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ எங்கள் வீட்லேயே வந்து ஏன்னா ஒர்க்கே போட மாட்டேற அப்படின்னு கேட்பாங்க. பட் அதான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் லைக் ஒர்க் பேசிக்லி. நிறைய செலிபிரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீஸ்க்குமே அவங்க போட்டுக்க பிளவுஸ் வந்து பெருசா ஒர்க்ஸ் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ யாரு பார்த்தாலும் ரொம்ப ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஸ்டைலிங்ல தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் டூ ஒர்க்ஸ். அது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷிஃபான் சாரிக்கு நீங்க ஒரு ஒர்க் பிளவுஸ் போட்டா இட் வில் have that அந்த ஒரு லுக். ஒரு ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு ஐ டோன்ட், பிகாஸ் த சாரி இட் செல்ஃப் ஓன்ஸ் ஸோ மச் ஆஃப் ஒர்க் அண்ட் யூனோ அதோட ரிச்னஸே தனி. யூ டோன்ட் ஹாவ் டு டூ அ ஒர்க் ஃபார் த ப்ளவுஸ் தான் பாயிண்ட்டே. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளவுஸை மினிமலாக வச்சிங்களோ நீங்கள் போடுற சாரி வந்து வில் லுக் மோர் நைஸ் ஆன் யூ. நீங்கள் இதை வந்து நீங்கள் அது பண்ணும்போது சாரி வில் கோ லோ. இதுதான் நமக்கு தெரியும். பிகாஸ் நம்மளை பார்த்ததும் நம்ம ப்ளவுஸோட அந்த ஒர்க் தான் தெரியும். இது எவ்வளோக்கு எவ்வளோ பிளெயினாக சப்பிளாக போகிறீங்களோ நீங்கள் கட்டியிருக்க சாரி வில் ஹாவ் தட் ஹைலைட். அந்த இது அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி செலிபிரிட்டிஸோட இது ஸ்டைலிங் பார்த்தீங்கனாலே தே ஒன்ட் ஹாவ் டூ மச் ஆஃப் ஒர்க். அது மாதிரி தான் ஐ ஃபீல் லைக். திஸ் ஆல்சோ இஸ் அ வின்டேஜ் கலெக்ஷன். இது வந்து ஒரு வின்டேஜ் லாவெண்டர் தான், அந்த டிசம்பர் பூ கலருன்னு சொல்லுவோம். வின்டேஜ் லாவெண்டர் வித் திஸ் டார்க் நேவி ப்ளூ இஸ் அ வெரி நோன் காம்பினேஷன் இன் தோஸ் டேஸ். லைக் வெரி வெரி நோன். இப்போ கூட ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு படத்தில் போட்டிருந்தாங்க. அது வந்து தேவர் டெல்லிங் மீ டு ரீக்ரியேட் இட். பட் அதுக்கு முன்னாடி ஐ டிட் திஸ் சாரி. பட் அந்த கலர் காம்பினேஷன் கிட்டத்தட்ட இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். பட் அவங்க பாடியில் இப்படி வராது. இட் வில் பி திஸ் அண்ட் திஸ் கலர் கிட்டத்தட்ட. ஸோ அது ஒரு கிளைண்ட் சென்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே இதை நான் தறியில் போட்டுட்டேன். பட் தென் ஐம் டூயிங் அன் அதர் ஒன் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டைல். இது வந்து பட்டு புட்டாஸோட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு புட்டாஸ், ஓ அந்த த்ரெட்லேயே பட்டு த்ரெட்லேயே பண்ணுறேன். அது பேர் இது பட்டு புட்டா. அது வந்து வின்டேஜ்லேயே இது வந்து திஸ் வெரி ஃபேமஸ். ஐ திங்க் அது வந்து ஜரி புட்டாஸ் வந்து இதுக்கு அப்புறம் தான் இட் கேம். லைக் அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி இதுதான் ட்ரெண்டில் இருக்கும். திஸ் இஸ் வாட் கால் தட் பட்டு புட்டாஸ். அதில் கமலம் இது வித் நேவி ப்ளூ பேட்டர்ன். இங்கே வந்து அகெயின் தட் எலிஃபென்ட் அண்ட் ஃப்ளையிங் ஹார்ஸ் இது வரும். அண்ட் தென் அகெயின் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வித் கெட்டி வங்கி பேட்டர்ன். இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு டிசைன் போகும். திஸ் இஸ் லைக் அ வெரி ட்ரெடிஷ்னல் வின்டேஜ் கலர் காம்பினேஷன். வந்து வெரி இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்டாக இருக்கும் அந்த டைமில். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷன் வில் பி. இந்த பல்லு இஸ் அ வெரி வின்டேஜ் பல்லு. இந்த இங்கே வந்து சீப்பு ரெக்கு வீவ் கிவன் இந்த எண்ட்ஸில். இங்கே வந்து ஜிக்ஸாக் வங்கி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃப்ளையிங் ஹார்ஸ் அண்ட் ரவுண்ட் கமலம் புட்டா பெட்டு. இங்கே வந்து அகெயின் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர்ஸ் போகிற மாதிரியே அதுக்குள்ளே வந்து ஒரு மயில் இருக்க மாதிரி அண்ட் ஃப்ளவர் இருக்க மாதிரி. இங்கே ஃப்ளவர் இங்கே மயில். ஸோ அது மாதிரி இட் வில் கோ லைக் இப்படி இட் வில் கோ. அண்ட் தென் இதெல்லாம் ஹேவ் டு சிட் இன் ட்ரா. யா பட் ஆல் தீஸ் ஆர் தேர் இந்த ட்ரெடிஷ்னல் இதில் இருக்கிறது தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான். நத்திங் லைக் இப்போ வந்து நம்ம அதில் நம்ம எடுத்து எப்படி போடுறோங்கிறது தான் அந்த டிசைனில் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் தேர் இந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். அந்த டெம்பிள் ஒரு ஆர்கிடெக்சர்லேருந்து நான் நிறைய எடுப்பேன். ஸோ அதுலேருந்து தான் மோஸ்ட் ஐ டூ டேக். இங்கே வந்து இட்ஸ் லைக் அந்த கமலம் அண்ட் அந்த. ஸோ இது வந்து ஒரு பயங்கர இன்ட்ரிகேட்டான பல்லு. அண்ட் டு ஹேவ் எனி இன்ஸ்பிரேஷன்? பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ டெம்பிள்னு வரப்போ அந்த கோபுரமாகவே இருக்கட்டுமே, ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த அதை சாரியில் இன்கார்பரேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிச்ச டிசைன்ஸ் என்ன? அது வந்து ஆக்சுவலாக வந்து கோபுரம் பேட்டர்ன் நிறைய பேர் எடுப்பாங்க, யாழி நிறைய பேர் எடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு இந்த பாவை விளக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கோயிலில் வந்து இந்த பாவை விளக்கு மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ விளக்கு பேட்டர்ன் நிறைய ஐ வாண்ட் டு பிரிங் இந்த பார்டர்ஸ் அண்ட் ஆல். அது ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் டு பிரிங் இட். அது வந்து எப்படி எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும்னு தெரியல. பட் ஐ எம் ஜஸ்ட் பிளானிங். மோஸ்ட் ஆஃப் த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி நின்றுட்டு இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அது அண்ட் ஒரு ஹேங்கிங் விளக்கு இருக்கும். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது பல்லுலியோ அது கொண்டு வரலாம் ட்ரெடிஷ்னலாக. பட் இதை தாண்டி நிறைய இருக்குது. பட் டக்குன்னு நீங்கள் கேட்டனால எனக்கு இது வந்து பிகாஸ் எப்போவுமே இதை நான் ஐ டூ பார்த்துட்டே போவேன். ஸோ
அது மாதிரி ப்ராபப்ளி எங்கேயாவது டிஃப்ரெண்ட் இந்த விளக்கு மோட்டிவ்ஸ்லேயே நிறையா கொண்டு வரலாம். பிகாஸ் எனக்கு கோலமே ரொம்ப பிடிக்கும். கோலம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கோயில் சம்மந்தமாக கேட்டதுனால இந்த மாதிரி திங்ஸ் வில் பி நைஸ்ன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஏன்னா நான் விளக்கு பேட்டர்ன் பெருசா எந்த சாரீஸ்லயும் பார்த்தது இல்ல. either it will be a print or அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ. இந்த மாதிரி சரி இப்போ இந்த மாதிரி இதுலயே வந்து இப்போ ஒரு ஹேங்கிங் விளக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க அந்த எண்ட்ல நடுவுல வந்து ஒரு லேடி நிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்னோட கற்பனை. பட் அது எந்த அளவுக்கு தறியில கொண்டு வர ஐயோ இந்த கற்பனை மேபி நம்ம வியூவர்ஸோட எஃபர்ட்ல வந்து அவங்களோட சஜஷன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் அவுட்கம்ஸ் நல்லாவே வரும். திஸ் இஸ் த பாடி. பட் ஜென்ரலாக வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி விண்டேஜுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னும் அந்தளவுக்கு இதுவாக பண்ணுறது வந்து தே நாட் லைக் ஒரு டக்குன்னு வந்து இதை எடுத்து போடுற அளவுக்கு தே நாட் ஹேவிங் தட் கான்ஃபிடென்ஸ். பட் ஆனால் போட்டால் இல் பி வெரி நைஸ் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல தோணும் ஒருவேளை போட்டா ரொம்ப ஈஸியா தெரியுமோ அப்படின்றது தான் நிறைய பேரோட பயமே. ஐ டோன்ட் நோ வை டு தே திங்க் லைக் தட். பட் when you wear this kind of a saree look very classic, traditional-ஆ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜென்ரலாக. ஓகே நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் saree. Yeah, this is our கட்டம் collections. Again it's a very simple neat saree. இது வந்து ஒரு நல்ல ஆனியன் பிங்க் அண்ட் பேபி பிங்க் மிக்ஸ்டு கட்டம். இது வந்து ஒரு டார்க் நவாப்பழ கலர். அதில் வந்து we've given a ரெட்டப்பெட்டு in 2 different designs. இங்கே வந்து zigzag வங்கி பேட்டர்ன் அண்ட் இங்கே வந்து டைமண்ட் அண்ட் கமலம் சேர்ந்து வரும் அண்ட் க்ரீன் செல்விஜ் வரும். ஸோ the color is very nice in this saree. என்னோட பர்சனல் ஃபேவரட்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக நான் பார்த்த சாரி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாரீஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டு வேர். இது வந்து ஒரு பல்லு, இது ஜரி பல்லுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ மினிமல் ஜரி பல்லு. அண்ட் தென் இந்த கலர் காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். இது வந்து பிளவுஸு. ஓகே. அண்ட் தென் இது வந்து திஸ் இஸ் த பாடி. திஸ் இஸ் ஸோ விண்டேஜ். ஸோ இப்போ இப்படி விண்டேஜ் வர்றப்போ ஒரு ஸ்டைலிங்கிறது ஆக்சுவலாக இதுக்கு நிறைய ஹெவி ஜுவல்லரி போடலாம். யூ கேன் கோ ஃபார் அ பிக்கர் ஜும்கா அண்ட் ஆல் பிகாஸ் த சாரி இஸ் அ லிட்டில் சிம்பிள். யூ கேன் டூ அ லாட் ஆஃப் ஒர்க் இன் த ஜுவல்ஸ். இஃப் யூ வாண்ட் டு வேர் லைக் அ பிக்கர் திங் இது மாதிரிக்கு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக போட்டாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஹவவர் நம்ம எப்படினாலும் பிகாஸ் இது வந்து எப்படின்னா நமக்கு பார்டர் ரொம்ப கிராண்ட் இல்லைல்ல. ஸோ நம்ம வந்து எவ்வளோ கிராண்டானாலும் ஜுவல் போட்டாலும் இட் ஒன்ட் ஹாவ் தட் டூ கிளம்ஸி லுக். ஸோ யூ கேன் கோ ஃபார் அ சிம்பிள் லுக் அண்ட் இதே நம்ம கிராண்டாகவும் வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து யூ கேன் கோ ஃபார் அ ஒர்க். இப்போ வந்து இதுக்கு நடுவில் யூ கேன் கோ ஃபார் அ tanjur பெயிண்டிங் ஒர்க். ஓகே. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் tanjur பெயிண்டிங் ஒர்க் சொன்னால இது யூ கேன் கிவ் திஸ் சாரி அண்ட் தே கேன் அதை சொல்லி இங்கே வந்து யூ கேன் மேக் தெம் டூ tanjur பெயிண்டிங். ஆமாம், இங்கே இந்த ரெட்டப்பெட்டுக்கு நடுவில் ஐம் சீயிங் அ லாட் ஆஃப் பீப்புள் டூயிங் தட் ரீசென்ட்லி. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் யூ கேன் ஆஸ்க் தெம் டு டூ. இங்கே யூ கேன் டூ இட் நல்ல ஒரு பின்னாடி ஒரு நல்ல லக்ஷ்மியோ அந்த மாதிரி வி கேன் டூ. இங்கே நடுவுலையும் யூ கேன் கிவ் அ நைஸ் tanjur art மாதிரி கொடுத்தா the saree will become very grand and look very nice. அண்ட் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் விண்டேஜ்னு வந்தாலே முதல்ல ஜுவல்லரி ஸ்டைலிங்காக இருந்தால் அந்த ஒரு கல் வச்ச அட்டிகை அது எப்போவுமே அந்த ட்ரெண்ட் வந்து திரும்ப நமக்கு ரீபர்த் மாதிரி தான். இப்போ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் கலராக வச்சு அட்டிகையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விச் இஸ் லைக் கிளாசிக் அண்ட் த சிம்பிளஸ்ட் வே டு ஸ்டைல் ஆர் அண்ட் எலகண்ட் வே டு ஸ்டைலுங்கிற மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்கல்ல. அட்டிகே எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி. எனி திங் அட்டிகே அண்ட் நோஸ் பென் கொப்பு ஆல் திஸ் இஸ் லைக் மை ஃபேவரட். அட்டிகையோட ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னல். இப்போ இந்த மாதிரி சாரிக்கெலாம் அட்டிகே வில் லுக் வெரி நைஸ். ஸோ வந்து ஒரு நம்மளோட இந்த ராயல் கலெக்ஷன்ஸை விட இந்த மாதிரி இதில் வந்து வென் யூ வேர் அட்டிகே இது இட்ஸ் அ வெரி விண்டேஜ் அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக். ஸோ இதுக்கு அட்டிகே போடும்போது இட் லுக் வெரி நைஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்டைலிங் ஆஃப் கட்டம்க்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் அது ஒரு பூஜை ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனாக யூ கேன் வேர் அன் அட்டிகே அண்ட் இந்த மாதிரி ஒரு சாரி அந்த ஜிம்கி அந்த மாதிரி போட்டு யூ கேன் ஸ்டைல். அட்டிகே தனியாக போட்டாலே அது ஒரு அழகாக தான் இருக்கும் வித்தவுட் எனி திங். அப்படி இல்லைனா யூ கேன் கோ ஃபார் அ டபுள் செயின் போடணுன்னாலும் யூ கேன் கோ. இல்லைனா வெறுமனா அட்டிகே மட்டும் போட்டாலே நல்லா. இப்போ நிறைய கலர்ஸில் தே பிரிங் இட்ல ஒயிட் அண்ட் எனக்கு ஐ ஆல்வேஸ் லைக் த டைமண்ட் அட்டிகே அண்ட் கெம்ப் அட்டிகே தான் என்னோட ரெண்டுமே தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அடுத்து ஐ லைக் த க்ரீன் ஒன். ஐ ஹாவ் அ க்ரீன் அது என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருந்தது. க்ரீன் லுக் நைஸ் தென் ஒன்லி ப்ளூ.
அண்ட் சோஃபார் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த கலெக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ஸ்டைலிங் டிப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜுவல்லரியிலேருந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் வி ஹேட் அ கிரேட் session. Thank you for joining us. Thank you so much. Thank you so much for having me here again. Thank you. Thank you. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.